திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசி அதிபதி ராசியில் இருந்துட்டு இருந்தார். பெயர், புகழ், மதிப்பு, சொத்து பத்துக்கள், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 2ஆம் வீட்டில் குருவோட சேரப்போகிறார். அப்போ 2ல் குருவோடு சேர்ந்து அவர் 8ஆம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். 8-2க்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம், அல்லது திடீர் பண வரவு, வருமானம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த 8-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, நகை, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட, உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்கள், புதனும் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் நிற்கிறார். அதே இடத்துல 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருக்கார். பொதுவாக 7 கூடையவர் போய் 3ல் நின்னாலே மிகப்பெரிய யோகம். கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால, அதே போல் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கார். அவர் 7ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வரதுனால 2 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் பாருங்கள், கடகத்திலிருந்து அடுத்தது 19ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 3 கூடையவர் 5ஆம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்கள் தைரியம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி நேயர்களே, கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது புனிதத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்கள் ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம், சுப கிரகம், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம், மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் எங்காவது வெளியே இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் 45 நாள் அங்கே தான் இருக்க போகிறார். இந்த 45 நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம். ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் சேர போகிறார். 7ஆம் அதிபதியும் மற்றும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் 12ஆம் தேதிக்கு மேலே. நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். பெயர், புகழ்,
மதிப்பு இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. செவ்வாய்னா இடம், நிலம், சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது. வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். குருவோடு சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணை இருந்து காப்பாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ராசி அதிபதி 2ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும், பண வரவு உண்டு, காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அதே போல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஏற்படும். உங்களுடைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம். இப்போ சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அதே போல் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குரு தனிச்சிருந்தா பிரச்சனை. இப்போ உங்களுக்கு செவ்வாயோட ஜாயிண்ட் ஆக போகிறார். அப்போ செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகும் பொழுது நான் சொன்ன மாதிரி வீடோ, இடங்களோ, சொத்துக்களோ, வண்டி வாகனங்களோ, கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும். லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கிரன், கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும். அப்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை. உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்தது அவர் 19ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2 கூடிய ஒரு 4க்கு வரும்பொழுது ஏகதேசம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், வீடு, நிலம், சொத்துக்கள், ஆரோக்கியம், அம்மா இதெல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் இருக்குது. செவ்வாயும் 12 இருந்தால் ரவுண்ட் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துடுறதுனால, அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறதுனால டோட்டலாக 1, 2, 3 தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இது எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது. இதெல்லாமே இந்த கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதம் ரிஷப ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும். கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன விஷயங்கள் சொன்னோம் அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன அட்வைஸாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து தசையும் புத்தியும் நடத்திட்டு இருந்தால் நான் சொல்வதை விட 100க்கு 200% இதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே புதன். இதுதான் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்து 3ஆம் வீட்டுக்கு போக போகிறார் 19ஆம் தேதி வரைக்கும். எப்போவுமே ராசி அதிபதி 2, 3, 4 இந்த இடங்கள் இருந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்போ ஜூலை மாதத்தில் பாருங்கள் 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2ஆம் வீட்டில் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட ஏகதேசமாக பண வரவு, குடும்ப ஒற்றுமை, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அவரே 4ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையோ ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க, அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு. ஸோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதியதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும். உங்கள் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்கள் உறவினர்களோ மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எங்கே போனாலும் பெயர் புகழ் மதிப்புண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு. அடுத்து 16ஆம் தேதிக்கு மேலே 2க்கு வரும் பொழுது காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால் 2ல் பாவகிரகமான சூரியன் வந்து இருந்தால் பணவரவு வரும். ஆனால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய
ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். 7ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம். குரு பார்வை விட, குரு நல்லா இருக்கிறத விட, குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இப்போ யாரோட சேர போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயோட சேர போகிறார். செவ்வாய் யார் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அதனால் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் சேரும் பொழுதும், அதே போல் 6 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. நீங்கள் சேர்த்து வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒன்றா ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அல்லது தேவையில்லாத ஏதாவது விரைய செலவுகள், அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுப செலவுகளாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருனா சுப செலவை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்லணும். 90% குரு அப்படின்னாலே 12ஆம் வீட்டிலேருந்து அவங்க வந்து கோவிலுக்கு, ஆன்மீகத்துக்கு, தான தர்மங்கள் செய்கிறது, இதைத்தான் செய்வாங்க. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு தான் சொல்லும். அதனால இந்த மாதம் அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபம் 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமாக மாறும். அப்போ ஏதாவது ஒரு சுப விரயங்களோ, ஏதாவது நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸாக இருக்குது. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு, அதே போல் அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால செவ்வாய்னா உங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குருன்னா கோவில்னு சொல்லுவோம். அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமான பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. பொறுமை, கவனம், நிதானம், என்ன செஞ்சாலும் யோசித்து செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே அஷ்டமச்சனியில் பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக என்ன பண்ணாலும் நம்ம ஒரு சேஃப்டி வளையமாக நம்ம அதை பண்ணிக்கலாம், அவ்வளோவே தவிர மற்றபடி பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எது மாதிரி இதெல்லாமே சேவாய் அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான யோகத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும், தான தர்மங்களும், நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் சேஃப்டியாக உங்கள் நல்ல கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரே நேரத்தில் வெடித்து வெளிப்படையாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கார். எப்பொழுதுமே 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் வரக்கூடிய காசு நிச்சயமாக விரயத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. காசு நிறைய செலவாகுது, மருத்துவ செலவுகள் இந்த ஜூன் மாதம் படாத பாடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராரு, என்ட்ரி ஆகிறார். அப்போ இதுதான் உங்கள் ராசி. இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுதும் குருவினுடைய தொடர்பும் அங்கே இருக்கிறதுனால பண வரவு 16ஆம் தேதிக்கு மேலே உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் மூலமாக 16ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும். அடுத்தது உங்களுக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3-12ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். புதன் 3ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சுருவார். ஏதோ ஒரு முயற்சி ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பார். அப்போ அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால அவர் மருத்துவ செலவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ஜாதகத்தில். அப்போது மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ புதன் அப்படின்னா எது மாதிரி கொடுப்பார்? ஒன்றா கடனை கொடுப்பார், அல்லது ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வரதுனால நிச்சயமாக அந்த 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு உங்கள் ஜாதகத்தில் ஜூலை 17க்கு மேலே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் தேதிக்கு மேலே குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ 10 கூடவே ஆகி 11 இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு. 12ஆம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, பண வரவு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு, புகழ், பெருமை இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு வீரம், தீரம், தைரியம், பெருமைப்படுறது, தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு 11க்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் 9ஆம் அதிபதியாக குரு, 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதியான குருவோடு இணைஞ்சு செவ்வாய் நிற்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது இந்த டைமில் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது,
பூர்வீக நிலம் இருக்குது, விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள். அப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு யோகமான மாதமாக இருக்குது. 15ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இது வந்து மாத பலன். அதனால் வந்து நீங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடாது. லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தி படியும் குரு ராகு கேதுக்கள் சனி இதெல்லாம் கோச்சாரப்படி மாறும்போது தான் நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு இழுவையாக இருக்குது, பணவரவு இல்லை, வேறு ஏதாவது வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம எடுக்கணும். அப்போ அது வந்து உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நடக்காமல் இருக்குது, ஏதாவது திருஷ்டினாலேயோ அல்லது வேறு ஏதாவது கிரக சூழ்நிலைகள்னால நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே இந்த மாத பலன்களில் ஒரு கிரகங்கள் மாறும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதம் கடகராசிக்கு 15ஆம் தேதிக்கு மேலே யோகமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. வாழ்த்துக்கள். தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம். ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி சூரியன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதித்து கொள்ளலாம். ஒரு லாபங்கள், ஒரு உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி 12ல் மறைகிறார். அப்போ ராசி அதிபதி 12ல் மறைஞ்சாலே விரயத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அப்போ விரயத்துக்கு போகும்பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்களாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாபம் வருது, ஒரு பண வரவு வரணும், ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ராசி அதிபதி அங்கே போகும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். 16ஆம் தேதிக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்கல், யாரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாமே இருக்கவே கூடாது. அதனால் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அந்த புதன் பாருங்க 12ஆம் வீட்டில் இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மறைந்தாலும் கூட விரயமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் லக்னத்துக்கு வரும் பொழுது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் சுப விரயமாக கூட வரும். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதுக்கு எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்போ யாரோட சேர போகிறாருன்னா செவ்வாயோட சேர போகிறார் 12ஆம் தேதிக்கு மேலே. செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி, 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4ன்னா வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், அம்மா ஆரோக்கியம், உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி குருவோடு சேரும் பொழுது அதுவும் பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் அல்லது வந்து உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாய் சேர்த்தா குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் பெயர் புகழ் மதிப்பை நிச்சயமாக கொடுத்தே தீரும். வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு சில ராசிகள் அனுபவிப்பாங்க, ஒரு சில ராசிகள் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, ஒரு புகழ் மதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசைகளும் நல்ல புத்திகளும் நடந்தால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் விரயமாகும். ஈக்குவலாக இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாருங்கள் 10, 11, 12 அது 12ல் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தசாபுத்திகள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை நல்ல புத்தி நடந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். சூரியனால் விரய செலவுகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய தொடர்பு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதே போல் இந்த புதனால் பண வரவு, லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் 19ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு
7ஆம் தேதிக்கு மேலே 12க்கு வரார். அப்போ சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறதுனால தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், இருப்பதை கொண்டே செயல்படுத்துங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பண வரவு உண்டு. 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படியோ அதற்குப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடல் அல்லது இதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்கள் கூட உங்கள் ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்திற்குண்டான பலன்களாகும். நன்றி. கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்கள் 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக கன்னி ராசிக்கு 1-10 கூடியவர். தொழில் மற்றும் உங்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய ஆசைகளை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இப்போது அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபங்கள், பணவரவு, ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. அடுத்தது பாருங்கள், 19ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது 19ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயங்கள் உண்டு, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்து 19ஆம் தேதிக்கு மேலே அதை பயன்படுத்தி கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பாருங்கள், உங்கள் ராசியில் ஏற்கனவே கேது இருந்து குரு பார்வையில் ஓரளவுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தீங்க. குரு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். தெளிவு கிடச்சிருக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு ஆள் கிடச்சிருப்பாங்க, அவ்வளோதான். உங்கள் மனசை தேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக பண்ணியிருப்பார். ஆனாலும் கேது அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வேலை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். அதனால எதிலையும் கொஞ்சம் பொறுமை, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு குருவோட சேர போகிறார். அப்போ 9ல் குரு இருந்து செவ்வாய் சேரும் பொழுது நிச்சயமாக குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த குரு மங்கள யோகம் 9ஆம் பாதகாதிபதி. குரு கன்னிராசி நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனாலும் அவர் 9ல் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனாலும் செவ்வாயோடு சேரக்கூடிய காலகட்டங்களில், 8ஆம் அதிபதியோடு சேரக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வீடோ நிலமோ சொத்துக்களோ மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அல்லது கணவர் வழியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதி பாருங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 11க்கு வருவார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 9ன்னு அப்பான்னு சொல்கிறோமா? அப்போது அப்பா 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அப்பா ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் அப்பா மூலமாக லாபங்கள் உண்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் ஏதாவது மனைவி வழி மூலமாகவோ அல்லது கணவர் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். அப்போது அந்த சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் பேசினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வழிகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பூர்வீக சொத்து அல்லது அப்பாவை கூட கூட்டிகிட்டு போய் பேசினீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை மூலமாக யோகங்கள் உண்டு. ஒரு இடமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ உங்களுக்கு தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய தந்தையை வச்சு அந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன். இந்த சூரியன் யார், உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அவர் 10ல் இருக்கிறப்ப விரயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 11க்கு வரப்போகிறார். அப்போது 16ஆம் தேதிக்கு மேலே 11க்கு வரும் பொழுது 12, 11 தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு வருமானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போது அந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் புதனோடு சேரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஊர் விட்டு ஊராவது நீங்கள் போய் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங்காவது போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் கன்னி ராசிக்கு சொத்து பத்துக்கள் ஓரளவு மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கணவர் வழியோ அல்லது மனைவி வழியோ, கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் அது ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் உங்கள் தந்தையை வச்சு மூவ் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மர் திருவிழி சரணம்.
துலா ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ 10ஆம் வீட்டுக்கு வந்தால் எத்தனாம் தேதிக்கு மேலே? 7ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறார். அப்போது எப்பவுமே ராசி அதிபதி 10ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி உண்டு. வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு புதனும் அதோட தொடர்பு கொள்கிறார். அப்போது புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால, பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் நன்மையை அடையக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ஏதாவது ஒரு பிரான்ச் மாற்றலான் இருக்கீங்க, அல்லது தொழில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றலான் இருக்கீங்க, அல்லது இங்கிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போய் வெளிநாடு வெளியூரில் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அதில் நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனான சுக்கிரனால ஏற்படக்கூடிய பலனாகும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முதல்லயே குரு வந்து மறைஞ்சு நிற்கிது. இப்போது 7ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே போய் மறைகிறார். அப்போது பொதுவாக 7ஆம் அதிபதி மறையக்கூடாது இல்லையா? அவரு 2ஆம் அதிபதி ஆகிறார். பொதுவாக 2 கூடவே 8க்கு போனால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. அப்போது 7ஆம் அதிபதியோட குரு சேரும் பொழுது உங்கள் கணவர் மூலமாகவோ அல்லது உங்கள் மனைவி மூலமாகவோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத பணம் இதெல்லாமே உண்டு. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் இல்லீகலில் குறைச்சிக்கிட்டு லீகலாக மூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இந்த கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு, அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. 9, 10 தொடர்பு ஏற்பட்டாலே தந்தைக்கு ஏதாவது உங்கள் மூலமாக ஏதாவது உதவி, நீங்கள் அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு அவரே 16ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ அவரே 16ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலும் லாபமும் இணைந்து புதனோடு சேர்ந்து, அதே போல் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது 3 கிரகங்கள் 10, 11 தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில், ஏதாவது தொழில் தான் காட்டுது. எப்படி சுற்றி பார்த்தாலும் தொழில் லாபம் வருமானம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த 2 இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த 2 இடமே உங்களை ராசிக்கு 10, 11 பிடிக்கிறதுனால தொழில் லாபம் இது 2 தான் வரப்போகுது. நல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பொழுது அதே போல் லாபத்தையும் அதிகமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைவேறாத ஆசைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் என்னென்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே போய் 8ல் மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு சொல்கிற மாதிரி திடீர் பண இழப்புகளும் 8 தான். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலை சரணம். சிம்ம ராசிக்குண்டான விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குருவோட சேரப்போகிறார். குரு மங்கள யோகம் யாருக்கு வேலை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும். குருவினுடைய பார்வையிலும் செவ்வாய், அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாகி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். எந்த இடத்தில் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். அதுவும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பார் செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, விபரீத ராஜயோகங்கள், எங்கே போனாலும் பெயர் புகழ் கிடைப்பது. அதே போல் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் தப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பான பார்வை, தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் இடம், வீடு, பூமி, சொத்துக்கள், நிலங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார்.
விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது இது சார்ந்து ஏதாவது வாங்கலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ரெடியாக இருங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் உங்களுக்கு வாகனங்களையும் குறிக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டியது அல்லது வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு யோகங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் யார் உங்களுக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதலையும் ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்தார். 7ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அவர் மூலமாகவும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 7க்குடையர் 9ஆம் வீட்டுக்கு போனால் மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு சந்தோஷங்கள் பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயங்கள் எல்லாமே காதுக்கு வந்து கிடைக்கும். நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண வரன்கள் இந்த வருடம் அதாவது இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரனாக நீங்கள் எதிர்பார்த்த வரனாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில். அப்போது நீங்கள் செஞ்ச நல்ல பாக்கியத்திற்குண்டான நல்ல வரனாக கிடைக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்து புதன் பாருங்கள். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 மற்றும் 11ஆம் அதிபதி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வருவார். அதே போல் சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 8ல் இருந்து மறுபடியும் 17ஆம் தேதிக்கு மேலே 9க்கு வருவார். அப்போ இந்த புதனும் அதே போல் உங்களுக்கு சூரியனும் 16, 19 மாறுறாங்க. இது ரெண்டுமே உங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 9 மற்றும் 10. 9, 10 அப்படின்னா பாக்கியங்கள் தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏகதேசமும் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே நல்ல தொழில் அமையும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9, 10 தொடர்பு ஏற்படுறதுனால அப்பா தொழில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகளை கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு வழியை கொடுக்கும். அதுவும் 9ஆம் அதிபதி உங்கள் தந்தை மூலமாகவே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும், பணம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கேளுங்க, கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை ஏன்னா இப்போ வக்ர பீரியட் போயிட்டு இருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்தை விட இன்னும் பல மடங்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளை சரணம். தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ல் இருக்கார். இப்போது 5ஆம் அதிபதியோடு சேரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம், குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் போய் ராசி அதிபதியோட 12ஆம் தேதிக்கு மேலே சேரும் பொழுது தெய்வ சக்தி, இறை வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். எப்பொழுதுமே 11ஆம் அதிபதி 8க்கு வந்தால் விபரீத ராஜயோகம். அதே போல் பாருங்கள், உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பாதகத்தில் இருந்தால் 7ஆம் வீட்டில். அவர் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ 9ஆம் அதிபதி 8க்கு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்தை பற்றி பேச வேண்டாம். அதே போல் 9, 8 தொடர்பு ஏற்பட்டாலே பயணங்களில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாமல் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 7ல் இருக்கார், அடுத்தது 8க்கு வரப்போகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஆனால் 8, 11 தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள்
வாங்கல் இதெல்லாமே கொடுத்துரும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்க, இழுபறியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் 19ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார், 8ஆம் வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். பொதுவாக 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 20ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது 7, 9, 10 தொடர்பு ஏற்பட்டால் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதாவது ஒரு பணம் வரவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 20ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய ராசியோட குருவோடு சேரும்பொழுது கொஞ்சம் கோபம் அதிகமாகும், இன்னும் உக்ரம் அதிகமாகும், பிடிவாத குணங்கள் அதிகமாகும். பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே வந்தாலும் கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் குரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு வகையில் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதம் கொஞ்சம் எதாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராசிக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சுருக்கார் சனி பகவான். அப்போது உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா ஜென்மசனியில் நிறைய அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தலைகுனிவி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கோம். சொத்தை இழந்திருப்பீங்க. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா காசு பணம் எல்லாம் ஏமாற்றங்கள், சொந்த பந்தத்துக்குள்ள அவமானம், இப்படி நிறைய கொடுத்து ஓரளவுக்கு சனி பகவான் இங்கிருந்து மேலே போனதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட மறுபடியும் வக்கரமாக உள்ளே வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் யோகமாக மாறும். இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் பாருங்கள், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி போய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குருவோடு சேர்கிறார். அப்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதுக்கு எல்லாமே இந்த குரு செவ்வாய் சப்போர்ட் பண்ணும். நல்ல லாபங்கள் வரும். இந்த செவ்வாய் 45 நாள் இங்கே தான் இருப்பார். அப்போ 12ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கூட, அதாவது 10ஆம் அதிபதி எப்படி இருப்பார், தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்கிறோம். அப்போது 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் மறையிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவார். இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுக்கு வந்தால் குழந்தை பிராப்தம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை வாய்ப்புகளுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் கூட அது நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 5, 7 தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் வரன் தேடி வரும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அப்பா மகன் அல்லது சொந்த பந்தத்தோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த 5, 7 தொடர்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள்னு சொல்கிறோம். அப்போ நண்பர்களுடைய தொடர்புகளும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் அதன் மூலமாக நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கார். அடுத்து 8க்கு வரார். அப்போது 16ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பார். அது வரைக்கும் பயம் இல்லை. பூர்வீக சொத்துக்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள், அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக உண்டு. அப்போ மகர ராசிக்கு இந்த மாதம் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இந்த மாதம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. தெய்வத்தினுடைய துணை நல்லா இருக்குது. அதனால் அதை நாம் பயன்படுத்தி குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை. மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம்.
கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தால் இப்போ சனி வக்ரமாகி ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் மகரத்துக்கு வரும்பொழுது பாதிப்பு உங்களுக்கு குறையதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்தால் ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த 3-4 மாதத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் அடுத்தது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயோட சேரப்போகிறார். அப்போது செவ்வாய் குரு சேர்ந்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம். அப்போது நம்மளுடைய உங்களுக்கு தொழில் யார் கொடுப்பாருன்னா செவ்வாய் தான் கொடுப்பார். அப்போ அவரோட போய் குரு சேரும் பொழுது தொழில் ஒரு மாற்றங்கள், தொழில் ஒரு வளர்ச்சி, தொழில் ஒரு வேகம். செவ்வாய்னா வேகம், விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். அவசரம், முன்னின்று செய்யக்கூடியது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும். அடுத்து பாருங்கள் சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. கும்பராசிக்கு மட்டும் சுக்கிரன் நல்லது செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி தான். அப்போ அந்த சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு மறைகிறார். அப்போ மறைகிறது யோகம் தான். 7ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 6க்கு வந்தால் சுக்கிரன் மறைந்தால் விபரீத ராஜயோகம். ஆனால் தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அந்த புதன் பாருங்கள் உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பார். அதற்கப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வந்து விடுவார். பொதுவாக உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருந்தால் குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி இல்லை, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் 7ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதன் நேராக உங்கள் ராசியும் பார்க்கறதுனால இது யோகத்தை கொடுக்கும். ஆனால் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுக்குமே தவிர மற்றபடி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். 5-7 தொடர்பு ஏற்படுது. அப்போ 5-7 தொடர்பு ஏற்பட்டால் குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். அல்லது அதற்குண்டான ப்ராசஸ் நீங்கள் இப்போ தொடங்கலாம் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் 5-7 குழந்தைகளவே பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம், அல்லது நண்பர்களோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறார். அதாவது உங்களை பிடித்திருந்த சனி பகவான் பாதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பாக உங்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தையும், குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஜூலை மாதம் உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்தால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். மீன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுடைய 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து 12ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறார். அப்போது ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே பெயர் புகழ், ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம். இது யார் உங்களுக்குன்னா செவ்வாய் 2 கூடியவர், பண வரவை கொடுக்கக்கூடியவர், உங்கள் குடும்பத்துக்கே மதிப்பு மரியாதை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பெயர் புகழ், எங்கே போனாலும் ஒரு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தீங்கனாலும் கூட தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் 12ஆம் தேதிக்கு மேலே. அடுத்தது பாருங்கள் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் 3 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிற அடுத்து 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். திடீர் யோகங்கள், அதே போல் முயற்சிகள் கைகூடி வர்றது, திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கார். 19ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு வரார். 4-7 கூடியவர், அதாவது 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள், பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, வரன்கள் அமைத்து கொள்வது இதெல்லாமே ஒரு 19ஆம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க. 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்காத வரனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதாவது 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறது உண்மை.
அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு 6க்குடையவர். அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துருவார். பொதுவா சூரியன் 4ஆம் வீட்டில் இருந்தால் பொதுவாகவே இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ, அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுகளோ, அல்லது வேலையில் ரொம்ப பிரச்சனை, வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருக்குது, வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்தது 5ஆவது வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும், வேலைப்பளு குறையும், வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் இந்த மாதம் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு நன்மைகளும் ஓரளவு தீமைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பொதுவாக உங்களுடைய லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்றதால கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும் 12ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் யோகங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களோ அப்பா மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகங்களும் 4, 5, 6க்கு போயிடுச்சு. 5ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் 4ஆம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம். நன்மைகள் அப்படின்னு சொல்கிறது கொடுக்கல் வாங்கல், இன்னொருத்தரை நம்புறது, புதிய முயற்சி செய்கிறது, புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.